போன எபிசோடில் ஹீரோ யாரு கூட போய் சாப்பிட போகிறாரு அப்படின்ற ஒரு க்யூரியாஸ்லேயே ஹீரோயின் இருந்திருப்பாங்க. அவர் அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யோனுன்ற ஒரு பொண்ணு கூட தான் போய் சாப்பிட்ருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பசங்களுக்கு வாங்கினது இல்லாமல் தனியாக வேற இவர் ஒரு பார்சல் கட்டுறாரு. இந்த பார்சல் எதுக்கு அப்படின்ற மாதிரி யோன் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ ஜின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னோட சிஇஓ இருக்காங்க கேங், அவங்க ரொம்ப குழந்த மாதிரி, அவங்க எந்த ஃபுட்டும் வெளியில் சாப்பிட மாட்டாங்க, நான் வாங்கிட்டு போய் கொடுக்கறத தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக தான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் கிட்ட சொல்கிறாரு. யோன் அப்படியே முகம் சொல்லிக்கிறாங்க. நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருந்தான், எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சிட்டு இருந்தான். அதாவது இவளோட குழந்தை ஜான்க்கும் ஜின்னோட குழந்தை பியோலுக்கும் செய்வான்ல, அதை தான் அவன் யோசிக்கிறான். இப்போ புதுசாக அவங்க சிஇஓக்கு பார்த்து பார்த்து செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ எல்லாத்தையும் எது தான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு பார்த்து பார்த்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணுறாரு. ஜின் கேங்கை பற்றி சொல்லும் போது அவங்க பொண்ணா பையனா அப்படின்ட்டு யோனுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அவங்க 2 பேரும் கடையிலேருந்து வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும் போது என்னோட பாஸ் போகிறாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிட்டு போவார். அப்போ தான் யோன் பார்ப்பாங்க அங்கே போகிறது கேங் ஒரு பொண்ணு அப்படின்றத. என்னது இவ்வளோ நேரம் ஒரு பொண்ணை பற்றி அவன் பேசிகிட்டு இருந்தான், ஒரு பொண்ணுக்கா இவ்வளோ கேர் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயம் ஜின் என்ன பண்ணுறாரு, கேங் கூட போயிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போகும்போது லிஃப்ட்டில் இறங்கி வந்துட்டுருக்காங்க. இறங்கி வந்துட்டு இருக்கும் போதே கையில் அந்த ஃபுட் ஐட்டம்லாம் வாங்கியிருந்தாருல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஹீரோயின் கிட்ட காட்டுறாரு. காட்டின உடனே ஹீரோயின் எதுவுமே சொல்ல அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு வேணானா விடுங்க, நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ண வருவார். அதுக்குள்ளே இருக்க பன்னை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகிடும், அங்கேயும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. உடனே சாப்பிட்றத நிறுத்திட்டு ஒரு சிஓவாக பர்ஃபெக்டாக வெளில வருவாங்க. வெளில வந்து இவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு போவாங்க. போகிற வேலை ஹீரோவும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பாரா. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து டீலாம் கொடுக்கறதுக்காக ஒரு லேடி வருவாங்க. ஒரு சின்ன டீ மாஸ்டர் மாதிரி அங்கே வந்து டீ சர்வ் பண்ணுற வர ஒரு லேடி. அந்த லேடி கிட்ட ஹீரோ ஜாலியாக பேசுவார், ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பேசுவார். அவர் பேசுகிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு எப்படி இவன் எல்லாருக்கிட்டையும் இவ்வளோ அட்டாச்சாக பேசுகிறான்னு தெரியல. சின்னதாக டீ கொடுக்க வரவங்க, அங்கே பெருக்க வரவங்க, மாப் போடுறவங்க, அவங்க கிட்ட கூட ஹீரோ ஜின் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக பேசுவார். அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு அவர் மேலே க்ரஷ் ஆகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஊன்றிருக்கால, அவளோட ப்ராஜெக்டு சக்ஸஸ் ஆகிடுது. அப்படி சக்ஸஸ் ஆனதுக்காக ஹீரோவும் அங்கே இருக்க இன்னொரு ஸ்டாஃபும் யங்ஷங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. பெர்மிஷன் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டி பண்ண போகிறோம், நீங்கள் வரீங்களா இல்லையா, எல்லாரும் வராங்க, நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக பார்ட்டி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வற்புறுத்தி அவங்கள பார்ட்டிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பார்ட்டியும் ஓகே ஆகிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த பொண்ணு யோன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க. அவங்கள பார்க்குறதுக்காக அவருடைய அம்மா, அதாவது யோனோட மாமியாரை கூட்டுட்டு அந்த சவப்பெட்டி மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகாக ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்களோட நினைவாக அவங்களுடைய சாம்பலோ, அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்க யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஒரு ட்ராவில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க ஃபோட்டோ அங்கே இருக்குது. அந்த இடத்துக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னோட நினைவிடத்துக்கு போன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே அழுக வருது. பட் ஏன்னு என்ன பண்ணுறாங்க, அவர் நம்ம கூட தான் இருக்கார், நம்மளோட ஜின் கூட தான் இருக்கார், எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார், அவர் செஞ்ச நல்ல புண்ணியத்தினால தான் நம்மளும் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே பேசிட்டு அவங்க மாமியாரை டேக் ஓவர் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் அவங்கள்ட்ட காமிச்சு, அதாவது அவங்க பையனோட வீடியோலாம் அவங்க கிட்ட காமிச்சு ஜாலியாக 2 பேரும் வராங்க. அழுதுகிட்டே போனாங்க. யோன் அதை இதை பேசி அவங்கள ஜாலியாக கூப்பிட்டு வராங்க. அதே நைட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஊஜின் அப்படின்னு அந்த கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தவன் இருக்கான். அவன் ரொம்ப நாளாக ஹீரோயின் கேங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் வலையிலே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க அவனுக்கு மடங்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படி ஹீரோயின் ஒருத்தர் மீட் பண்ணி பேச போகும்போது ஊஜின்னும் கூட வரான். கூட வந்துட்டு ரிட்டன் வரும்போது, இப்போ வச்சு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேயா, இவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒரு பாய் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி சுற்றுறாங்க, நான் உன் பின்னாடி சுற்றுறேன், ஆனால் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்னை பற்றி எந்த கேர் எடுத்துக்கிட்டவள ஊஜின்,
நீ நல்லா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படபடன்னு அங்கேருந்து நடந்து போயிடுறாங்க. இப்போ தான் இன்றைக்கி தான் பார்ட்டி நடக்க போகுது. ஹீரோயினும் வந்து கம்பெனிக்கு போகிறாங்க. ஹீரோயின் கம்பெனியில் தான் இருக்காரு, எல்லாரும் கம்பெனியில் தான் இருக்காங்க. ஆஃபீஸருக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அவங்க சீட்டில் உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன இது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு க்ரீன் டீ போட்டு வச்சுருப்பாரு. அப்போ அவங்க காலர் மடங்கி இருக்கிறத பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரோட கையாலே அந்த காலரை எடுத்து விடுறாரு. எடுத்து விடும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் ஆகுது. அப்படி ஃபீல் ஆனதும் ஹீரோயின் மெய் மறந்து போயிடுறாங்க. அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் இன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக எல்லாரும் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஈவினிங் நைட் ஆகிடுது. நைட் ஆனதே அவங்களுக்கு தெரியல. கேங் ஜின்னை கூப்பிடுறாங்க. வெளியில் பார்த்தா யாரையுமே காணோம். எல்லாரும் பார்ட்டிக்கு போயிட்டாங்க. வெறும் கேங் மட்டும் உட்காந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்ட்டியில் எல்லாரும் செம்மையாக குடிச்சிட்டு செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு யங்ஷன் தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்க பார்க் இருக்காருல்ல, அதாவது சீனியர் எம்ப்ளாயி, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எல்லாரும் வந்து செல்ஃப் இன்ட்ரடியூஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்க ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோ ஜின்னை வந்து எழுப்பி விட்றாங்க. ஜின்னும் போய் பேசுகிறாரு. அதே சமயம் அங்கே இருக்க ஊஜின் இருக்கான்ல, அவனும் போய் பேசுகிறான். எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு செம்மையாக குடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாரும் பிளான் பண்ணிடுறாங்க. பார்க்கும் ஹூனும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் எம்ப்ளாயி பார்க் இருக்கார்ல, அவங்க 2 பேருக்கிட்டே ஒரு கிளாஸை கொடுத்து அவங்க 2 பேரையும் சேஸ் சொல்லிக்க வைக்கிறாங்க. அப்படியே அந்த டீமோடு சேர்ந்து எல்லாம் சேஸ் சொல்லி செம்மையாக குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கூட ஹீரோ ஜின்னுக்கு ஹீரோயின் கேங் மேலே தான் நினப்பு இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மொபைல் எடுத்து இந்த மாதிரி நீ பார்ட்டிக்கு வருவியா இல்லைன்னு தெரியல, பட் இப்போ கூட நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ எப்போ வந்தாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன். உனக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாரு. ஹீரோயின் கேங் அங்கே உட்காந்து அழகாக அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மெசேஜ் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க இங்கேருந்து எழுந்து அந்த பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ ஜின் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு மெசேஜ் தான் பண்ணுவார். பட் ஊஜின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கே போகிறாரு. பட் ஆஃபீஸ் போய் பார்த்தா அந்த இடத்துல கேங் இருக்க மாட்டாங்க. ஜின் மெசேஜ் பண்ணுறதுனால கேங் கிளம்பி நேராக இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுவாங்க. பட் ஊஜின் இங்கேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு போவான் பாருங்க. அவன் அங்கே போய் பார்த்துட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போவான். ஹீரோயின் பார்ட்டிக்கு போனாங்கல்ல, பார்ட்டிக்கு போன இடத்துல நிறைய பேர் இன்னுமே பார்ட்டியில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. மெயினாக வந்து யங்ஷங் இருக்காங்க, பார்க் இருக்காரு, ஹூன் இருக்கா, எல்லாருமே இருக்கிறதுனால இவங்களும் பார்ட்டிக்கு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேங் வந்ததும் அவங்க திரும்ப ரீபார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து செம்ம ரவுண்டாக குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேங்க்கு செம்ம ரவுண்டை ஊற்றுறாங்க, குடிக்கிறாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஜின் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு 10ஆம் ரவுண்டு போனதுக்கப்புறமா ஜின் பக்கத்தில் வந்து அவங்க குடிக்கிற அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு பார்ட்டி அப்படியே முடிஞ்சு போகுது. எல்லாரும் வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க கூட்டு போகிறதுக்கு. எல்லாருமே குடிச்சிட்டு மட்டையாக இருப்பாங்கன்னு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் போல். பட் கேங்க்கு கூட்டு போக யாரும் வரல. ஜின் மட்டும்தான் இருக்காரு. அவங்களால நடக்கவே முடியல. வெளியில் கூட்டு வந்து ஒரு சிட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்குங்க, அந்த பிளேஸில் உட்கார வச்சுட்டு நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் போகிறாரு. பட் அவர் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே கேங் அங்கே காண போயிடுறாங்க. யங்ஷங் மட்டும்தான் இருக்காங்க. டைரக்டர் யங்ஷங் கிட்ட போயிட்டு ஜின் கேட்குறாரு, இந்த மாதிரி கேங் அங்கே தான் உட்கார வச்சுட்டு போனேன், அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்க ஆஃபீஸ் பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த புக் ஷாப்போட ஓனர் இருக்கார் இல்லையா, அதாவது யங்ஷங்கோட ஹஸ்பண்ட், அவர் வந்து அவங்கள கூட்டு போகிறதுக்காக வராரு. யங்ஷங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீல்ஸை போட்டுட்டு நடக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அவர் வீட்டிலேருந்து வரும்போதே ஸ்லிப்பர் செப்பல் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்க காலில் போட்டு விட்டு அழகாக கூட்டு போகிறாரு. பொண்டாட்டி குடித்தாலும் பரவாயில்ல, அவள் கீழே விழாமல் எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போகிறாரு. கேங் என்ன பண்ணுவாங்க, பொடி நடையாக நடந்து அவங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு சோபா இருக்கு இல்லையா, அந்த சோபாவில் படுத்துருவாங்க. இதை தெரியாத ஜின் அவங்கள தேடி ஆஃபீஸ்க்கு வராரு. வந்து எங்கே இவ்வளோ காணாமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்து அந்த சோபா கிட்ட பார்த்தா இவங்க குடிச்சிட்டு செம்மையாக அங்கே படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்த ஜின் வீட்டுக்கு போக மனசு இல்லாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி யோன் வீட்லேயே வந்து பியோலை வச்சிருங்க, நான் காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கே இருக்க விண்டோ ஓப்பனில் இருக்க அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் மேலே போத்தி விட்டுட்டு பக்கத்துலேயே அவரும் உட்காந்துடுறாரு. உட்காந்து அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் போதை தெளிஞ்சு கேங் என்ன பண்ணுறாங்க, எழுந்து பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காரு. இப்படி தூங்கிட்டு இருந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பெட்ஷீட்டை நகர்த்திட்டு
நேராக ஹீரோ கிட்ட போயிட்டு அவர் முகத்துக்கிட்ட போயிட்டு அவர் முகத்தில் அழகாக ஒரு பக்கம் முடி தொங்கிட்டு இருக்கோம். அந்த முடியை லைட்டாக விலக்கி விட்டுட்டு கீழே வந்து அவர் லிப்ஸை தொடுறாங்க. அப்படி தொட்ட உடனே நம்ம மேலே ஏதோ கைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கண் விழிச்சு பார்க்குறாரு. அப்படியே கேங் கிட்ட போயிட்டு ஜின் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் க்ளோஸ்அப்பில் அப்படியே உட்காந்துருக்காங்க. நல்லா க்ளோஸ்அப்பில் போயிட்டு கேங் அப்படியே ஜின்னை கிஸ் பண்ண வராங்க. கிஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குற நேரத்தில் இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜின்னுக்கும் கேங்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுமா, இல்லை ஜின்னுக்கும் அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க யோனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுமா அப்படின்ட்டு எல்லாருமே ஆர்வத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஆர்வத்தில் தான் நானும் இருக்கேன். அதே ஆர்வத்தில் என்ன பண்ணுறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எபிசோட் 4 பட் 1 to 3 வரைக்கும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை டச் பண்ணி எல்லா எபிசோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் மூவி தென் பாய்.